இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். பாகிஸ்தான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்த இலங்கை ஜனாதிபதி. சம்பள உயர்வு கிடைத்த மகிழ்ச்சியில் ஏல்படை தோட்ட மக்கள். உலகம் முழுவதும் சில நாடுகளில் பரவி வரும் நிபா வைரஸ் குறித்து இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானம். நாடு முழுவதும் சுற்றி வளைப்புகள். 800க்கும் மேற்பட்டோர் கைது. பொகவந்தலாவையில் கம்பி பொறியில் சிக்கி உயிரிழந்த மலை சிறுத்தை. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி தீர்மானித்தமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். அதன்படி T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி நடைபெற உள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 1750 ரூபாய் நாளாந்து சம்பளம் கிடைத்ததை தொடர்ந்து தோட்டப்புறங்களில் தொழிலாளர்கள் பாட்சோறு சமைத்து பட்டாசு கொளுத்தி பூஜை வழிபாடுகள் செய்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் நோவூட் எல்பட்டை தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள பட்டியல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 1550 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் வரவுக்கான கொடுப்பனவாக 200 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நோவூட் எல்பட்டை தோட்ட மக்கள் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி பூஜைகள் செய்ததுடன் பாட்சோறு சமைத்து நன்றியை தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜாய்துச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எதிர்வரும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை முன்னிட்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரவுள்ள நிலையில் இந்தியாவில் பரவியுள்ளதாக கூறப்படும் நிபா வைரஸ் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கையின் மூலம் 802 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட தினசரி அறிக்கையில் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 791 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக 588 சுற்றி வளைப்புகளே அதிகூடிய எண்ணிக்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொகவந்தலாவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டியகலை தோட்டத்தின் மேல் பிரிவில் தேயிலை மரம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த கம்பி பொறியில் சிக்கி உயிரிழந்த மலை சிறுத்தையொன்றின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நல்லதண்ணி வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் நாய்கள் மற்றும் மாடுகளை தேயிலை தோட்ட பகுதிகளில் நடமாடும் சிறுத்தைகளிடமிருந்து பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்த பொறியில் சிக்கியே அந்த சிறுத்தை உயிரிழந்திருப்பதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.